இந்த வருஷத்தினுடைய கடைசி சுத்திகரிப்பு கூட்டம், அப்படிதானே? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த சுத்திகரிப்பின் முதல் நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த சுத்திகரிப்பின் நாள் என்பது மிக முக்கியமான நாள். ஆராதனைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள் தான் சுத்திகரிப்பு. தேவன் சபையில் எதிர்பார்க்கிறது பரிசுத்தவான்களை, பரிசுத்தர்களை. இது பரிசுத்தமாக்குற ஸ்தலம். தேவனுடைய சபை என்பது ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குற இடம். இன்னைக்கு நிறைய பேர் திருவந்தெடுக்கிறவங்க வரல. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வீட்டில் இருந்தேன், வேலையில் இருந்தேன். இந்த சாக்கு போக்கெல்லாம் நான் ஏற்றுக்கிடுவேன், கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? யோசிச்சு பாருங்க. அவர் சுத்திகரிக்க உனக்கு அங்கே வெயிட் பண்ணுறாரு. வந்து நீ வருவ, உன்னை சுத்திகரிக்கணும், உன்னை பரிசுத்தம் நான் மாற்றணும், நீ இந்த பந்தியில் பரிசுத்தம் நான் எடுக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் இடம் கொடுக்காமல் போகும்போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்னா, பந்தியில் உன்னை உட்கார வைக்க மாட்டார். நீங்கள் நிறைய பேர் சுத்திகரிக்காமல் எடுக்காம, நான் நிறைய பேர் சபையில் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடக்கிற அடிகள் எதனால் வருது நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சில பர்த்டே கொண்டாடின பிறகு வர்ற பிரச்சனையை பார்க்குறேன். சில திருவிருந்து தவறாக எடுத்த பிறகு வர பிரச்சனைகளை பார்க்குறேன். சில பேர் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போக வர்ற அடிகளை பார்க்குறேன். ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி, அதுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நாம் செய்திருக்கிறோம். அது நிமித்தம் தான் அடி உள்ளே வருது. இதை உணராமலே பலர் வந்து சபையில் உட்காந்துருக்கிறீங்க. 1 கொரிந்தியர் 11 நம்ம எல்லாம் வாசிக்கிறோம். திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் வாசிக்கிறது தான். இந்த பாத்திரத்தில் இந்த ரத்தத்தை அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் ஆக்கினி தீர்ப்பு அடைகிறான். 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரத்தை வாசித்தால் 30ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? வியாதி பலவீனம் ஏன் வருது? திருவிருந்து எடுத்து அன்னைக்கு ஜுரம் வருது, பலவீனம் வருது, சிக்கா அவரை படுத்த படிக்க போறீங்க. பலவீனத்தின் ஆவி உனக்குள்ள வந்து போராடுது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இது வர அனுமதி கொடுக்க கூடாது. திருவிருந்து எடுக்கிறவங்களுக்குள்ள பலவீனம், வியாதி, இந்த மாதிரி சத்துருவின் போராட்டங்கள் உள்ள வர இடம் கொடுக்க கூடாது. ஏன் வருது? மேல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அபாத்திரமாக போஜனபானம் பண்ணுகிறார்கள், அவர்கள் ஆக்கினி தீர்ப்படைகிறார்கள். நீ அபாத்திரமா ஏனோ தானோ வந்து இதை எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் குறித்த ஒரு குற்றமற்ற மெய் மனசாட்சி நமக்குள்ள இருக்கணும். நான் எடுப்பதற்கு தகுதியா? நான் 1 வாரமாக சிந்திச்சுட்டு இருக்கிறேன். இப்போ உலகத்தில் பாருங்க, ஒரு வயிற்று வலி வருது. வயிற்று வலி வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வலியை உணர்றோம். ஐயோ, வயிறு இங்கே வலிக்குது, மேலே வலிக்குது, இந்த இடத்துல வலிக்குதுன்னு வலியை உணர்றோம். நான் யோசித்து சிந்தித்து ஜோமன், ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தில் எவ்வளோ வேதனை வலி வந்திருக்கும், ஒரு செகண்ட் என் வலி என் உடம்புல அதை காண்பிக்கிறீங்களா? அது எப்படி இருக்கும் நான் உணர்ந்து பார்க்குறேனே, அப்போயாவது என் மனம் மாறும். நீங்கள் யாரும் அப்படி ஜோம் பண்ணிருக்கீங்களா? நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? அவர் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அடிக்கப்பட்ட வலி எப்படி உணர்ந்திருப்பார்? அந்த வலியை ஒரு செகண்டு நான் ஜெபம் பண்ணும்போது என் சரீரத்தில் கொண்டு வாங்க ஆண்டவரே. என் வாழ்நாளெல்லாம் அந்த நான் மறக்கவே மாட்டேன். உண்மை, ஒரு செகண்ட் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அந்த வலி வேதனை நம்ம சரீரத்தில் கொடுத்தாருன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நிச்சயமா ஆண்டவரே, ஏன்னா எவ்வளோ வலி உனக்காக சகிச்சாருன்றது விளங்கும். அப்போதான் நமக்கு வலியை உணர்றதில்லை, வேதனையும் உணர்றதில்லை, சபைக்கும் வர்றதில்லை. சுத்திகரிப்பு கூட்டம் என்பது உன்னை பிரதிஷ்டைக்குள்ள பரிசுத்தனாக மகிமையாக மாற்றி நித்திய கனமகிமையாக பரலோக ராஜ்யம் கொண்டு போவதற்கு மிக மிக அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பதில்லையே. கரைதிரை இல்லாத மகிமுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளும்படிக்கு தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். பூலோகத்தாரையும் பரலோகத்தாரையும் இரு திறத்தார் இருந்த கூட்டத்தை ஒரே திறத்தாராக பரலோகத்துக்கு கொண்டு போகும்படி பிதாவானவர் ஒரே பேர குமாரனை நமக்காக பூமியிலே தந்து இவ்வளவாக அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம பிரிவினை ஆகிய நடுச்சவரை உடைச்சு பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். எவ்வளோ பெரிய காரியம்! இந்த 12 மாதங்கள் ஒருவேளை வராமல் இருந்தா கூட இந்த 12ஆம் வருஷத்தின் கடைசியில் நீ திருவிருந்து எடுக்கிறீ, எப்படி எடுக்க முடியும்? சுத்திகரிப்பு இல்லாமல் எடுக்க முடியுமா? இல்லை பொய் பாலிசிஸ் வேற. நான் வந்து வீட்டில் இருந்து ஜாம் பண்ணுறேன், நீ வீட்டில் இரு, காட்டில் இரு, எங்கே வேணா இரு. அப்போ எதுக்கு சபை கூடுதல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது நீ வேதனை வாசி பாருங்க. பஸ்கா பண்டிகை ஆசரிச்சாங்க. யூதாஸ் வந்து நான் வேலையாக இருக்கிறேன், நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போனா. பேதுரு சொன்னா நான் மீன் பிடிக்க போகிறேன் ஆண்டவரை, பிடிச்சிட்டு வந்துட்டு பிறகு பந்தி நீங்களாம் சாப்பிட்ருங்க, நாங்கள் வந்து அப்புறம் சாப்பிட்றோம் அப்படியே சொன்னாங்க. 1 கொரிந்தியர் 11 என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் அப்பத்தை போஜனம் பானம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒருவருக்காய் ஒருவர் காத்திருங்கள். என்ன பண்ண? நீ ஆயத்தமே இல்லையே, காத்திருப்புக்கே வரலையே, சுத்திகரிப்புக்கே வரலையே, அப்புறம் எப்படி ஆண்டவர் ஒன்று காத்திருப்பாரு? நீங்கள் வந்திருந்தாலும் சரி, இனி இதுக்கு முன்னாடி வரலனாலும் சரி, இந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கிடணும். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அன்றைக்கி தூக்கி போட்டு சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரணும். அது கலெக்டர் வேலையாக இருந்தாலும் சரி, அது நீ ஃப்ளைட்டு பிடிக்கிற வேலையாக இருந்தாலும் சரி,
ஒருவேளை உங்களால் சாக போகிறேன், நான் ஐசியூ வார்டில் இருக்கிறேன், இன்னைக்கு செத்துருவேன் டாக்டர் சொல்லியிருக்கிறாருன்னா மட்டும் நீங்கள் வீட்டில் இருக்கலாம். மற்றபடி யாராக இருந்தாலும் நீ வந்து தான் ஆகணும். இன்றைக்கி டாக்டர் உனக்கு தேதி குறித்து அடுத்த 1 மணி நேரத்தில் நீ சாக போகிறேன்னு எழுதி கொடுத்தா வர வேணாம். உனக்கு ஜீவன் இருக்குது, நல்ல கை காலில் சுகம் இருக்குது, என்னால் வர முடியும்னா அந்த நாளில் நீ வந்து தான் ஆகணும். அது காலையில் வந்து சுத்திகரிக்கலாம். இல்லையா என்னால் முடியலை, என்னால் காலையில் வர முடியல, நிறைய வேலை எனக்கு இருக்குது, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னா இரவு நேரத்தில் சாயங்காலத்தில் வந்து 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் போராடி உன்னை நீ சுத்திகரிக்கலாம். சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். சங்கீதம் 18 என்ன வாசிக்கிறோம்? அவர் உத்தமனுக்கு உத்தமனும் புனிதனுக்கு புனிதனும் மாறுபாடு உள்ளவனுக்கு. நீ மாறுபட்டா இருக்கிறதுனால உனக்கு மாறுபாடாக கத்த தெரியுறாரு. நான் எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் சபையில். நீங்கள் என்ன எப்படி வாட்ச் பண்ணுறீங்களோ அதை விட பல கண்களில் உங்களை வாட்ச் பண்ணுறேன். நீ எப்படி ஜபிக்கிற, எப்படி வர, எப்படி போகிற, நீ எப்படி சுத்திகரிக்கிற, சபையில் எப்படி இருக்கிற, வெளியே எப்படி இருக்கிற, எல்லாம் எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டு தான் இருக்கிறார். நாம் சரியில்லாத பட்சத்தில் தேவனுடைய திருவிழா எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் நியாய தீர்ப்பு தான் குடும்பத்தில் வரும். தேவ சமூகத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ உங்களை கடினமாக பேசணும்னு நான் சொல்லலை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் எச்சரிக்க வேண்டியது என் கடமை. நீ மனம் திரும்பி தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்று புத்தி சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை. நான் அதை சொல்கிறேன். நீ வருவதும் வராமல் போவதும், நீ எடுப்பதும் எடுக்காமல் இருக்கிறதும் தேவனுக்கு உனக்கு உள்ள பாடு. ஆண்டவர் வரும்போது நான் சொல்லிடுவேன், நான் கட்டாயமாக நான் சொல்லிட்டேன், நான் கடினமாக சொல்லிட்டேன் ஆண்டவரே. அவங்க வணங்க காலத்துள்ள ஜனங்கள் போல கேட்காம இருந்தால் நீர் நியாயம் தருகுன்னு சொல்லி நான் ஆண்டுட்டு சொல்லிட்டு நான் வேணே என் கையை கழுவிடுவேன். நீங்கள் அங்கே போய் சொல்ல முடியாது, பாஸ்ட் எனக்கு சொல்லலை, என்னை கூப்பிடல, என்னை வைக்கலை, அவர் அறிவிக்கல, இது எதையும் சொல்லி சாக்கு போக்காங்க சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், என் வேலையை செஞ்சுட்டேன். நீ வர்றையோ வரலையோ என் வேலை நான் சரியாக இருக்கிறேன். நியாய தீர்ப்புன்னு வரும்போது கர்த்தர் சரியாக நியாயம் தீர்ப்பார். என்னையும் கூப்பிடுவார், உன்னையும் கூப்பிட்டு நிறுத்துவார். நீ சொன்னையா? சொன்ன ஆண்டவரே. அவளை கடினமாக உணர்த்தினியா? உணர்த்தின ஆண்டவரே. சிக்ஷித்தியா? சிக்ஷித்த ஆண்டவரே. அவன் வராமல் போனது யார் காரணம்? அவன் தான் காரணம். அவன் செய்கைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சுத்திகரிப்பு நாட்களில் நம்ம மிக கவனமாக இருந்து தேவனுடைய அன்பை ருசி பார்க்கணும். சிலர் பாருங்கள், ஈஸ்டர் மாதம் வந்துட்டாலே அப்படியே அந்த சிலுவை தியானத்துக்குள்ள வந்துடுவாங்க. அது பொய் வேஷம். இந்த கோயிலுக்கு போகிறாங்க 40 நாள், அந்த வேஷம் அது. நாம் அனுதினமும் சிலுவையை சுமக்கணும். 1 கொரிந்தியரில் சொல்லும்போது அங்கே பவுல் அழகாக சொல்கிறாரு, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம். எனக்கு வசனத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சதான ஒரு வசனம், அது என்னை ரொம்ப தாக்கினதான ஒரு வசனம். நான் எப்போ வேதத்தை வாசித்தாலும் அந்த வசனத்தை ரொம்ப அருமையாக நேசித்து வாசிக்கதான வசனம். பவுல் அழகாக கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுறாரு, கிறிஸ்தேசின் மரண சரீரத்தை நாங்கள் எப்பொழுது சுமந்து திரிகிறோம். ஆகவே அது அந்த நம்பிக்கை நிச்சயத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை பவுல் உணர்த்தி சொல்கிறத நாம் வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எப்படி சுமக்கிறோம்? எப்படி? அப்படியா? எப்பொழுது சுமந்து திரிகிறோம். அதுக்கு அர்த்தம் என்ன? நடந்தா கூட, படுத்திருந்தா கூட, வேலை செய்தா கூட நமக்குள்ள என்ன தியானம் வரணும்? சிலுவை குறித்தே, கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டிட்டே சிந்தையிலே இருக்கணும். ஐயோ ஆண்டவர் எனக்கா எவ்வளோ அடிக்கப்பட்டு என்ன வாங்கியிருக்கிறாரு. இந்த பிள்ளை இல்லாத வீட்டில் ஒரு பிள்ளைய வாங்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த பிள்ளையை வளர்க்குறவங்க சொல்லுவாங்க, உன்னெல்லாம் எப்படி வளர்த்தேன் தெரியுமா, உன்னை இங்கேருந்து கொண்டு வந்தேன், இப்படியெல்லாம் வளர்த்தேன், உன்னை ஆளாக்கினேன். ஒரு பெத்த தாய்க்கும் தகப்பனுக்குமே தான் பிள்ளைகளை வளர்க்குறதுல இவ்வளவு மேன்மை பாராட்டல் இருக்குது. அப்போ நமக்கு ஜீவனையே கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, இப்போ நாம் எவ்வளோ மேன்மை பாராட்டணும். 10 மாதம் உன்னை இவ்வளோ வேதனைகளை சுமந்து நான் பெத்தனுன்னு மாற தட்டி சொல்லிக்கிறோம். அதை விட வேதனை, கொடுமை, பாரம், வலியில் நெந்தைகளை சகிச்சாரு. அதை நம்ம சிந்திக்கிறோமா? இந்த சுத்திகரிப்பு நேரங்கள் நீங்கள் சிந்திப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். புதிய வருஷத்துக்கு போகும்போது இந்த சுத்திகரிப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை, பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதத்தில் நாம் 4 சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானிலிருந்து இயேசு கிறிஸ்து மன்னிக்கும் தெய்வம் என்பதை அந்த வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக மற்ற சுவிசேஷ புஸ்தகங்கள் நம்மளை வாசிக்காம தியானிக்காமல் இருக்கிற மற்ற காரியங்களை இந்த நாட்களில் நாம் தியானம் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கடந்த மாதத்தில் நாம் திமிர்வாதக்காரனை குறித்து வாசித்தோம். பரிமள தைலத்தை கொண்டு வந்த பாவி ஆகிய ஒரு ஸ்திரியை குறித்து வாசித்தோம். கெட்ட குமாரனை குறித்து நம்முடைய தியானத்தை கொண்டு வந்தோம்.
சகேயு என்ற ஒரு மனிதனை குறித்து இப்படிப்பட்டதான மனுஷர்களை கர்த்தர் எப்படி பாவங்களை இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் எப்படி மன்னித்தார், அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்கள் எப்படி மன்னிக்கப்பட்டார்கள் என்பதை இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் தியானம் செய்தோம். இந்த நாட்களிலும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மற்ற காரியங்களை நாம் தியானம் செய்ய கர்த்தர் நமக்கு பலப்படுத்தட்டும். யோவான் 8ஆம் அதிகாரத்தை வாசித்தால், யோவான் 8ஆம் அதிகாரம் 34 36 வரை வாசிக்க கேட்போம். பாவத்துக்கு பரிகாரம் என்ன, அல்லது பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் என்ன வழி இருக்கிறது? இதற்கு உலகத்தில் எந்த சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு கேட்பீங்கன்னா, எந்த சொல்யூஷனும் இல்லை. என் பாவத்தை நீங்கள் கழுவிட முடியுமா, என் அக்கிரமத்தை நீங்கள் நீக்கிட முடியுமான்னு நம்ம எந்த ஜனத்தை கேட்டாலும் அந்த ஜனங்கள் நம்மை சுத்திகரிக்கவோ விடுவிக்கவோ முடியாது. ஏனென்றால் அந்த ஜனங்கள் யாரும் நமக்காக மரிக்கவும் இல்லை, நமக்காக ரத்தம் சிந்தவும் இல்லை. ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குற சக்தி வல்லமை இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே உள்ளது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் வாசிக்கிறோம். யோவான் 8 நாம் வாசிக்கும் போது அந்த இடத்துல 34 36 வசனம் வரை பாவம் செய்கிற எந்த மனுஷனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அந்த பாவம் அவனை ஒரு அடிமைப்படுத்துது. விபசாரம் ஒரு அடிமைத்தனம், வேசித்தனம் ஒரு அடிமைத்தனம், பொய் ஒரு அடிமைத்தனம், அதை அடிமைப்படுத்துது. அவன் வெளியே வரணும்னு நினைச்சா கூட அவனை அடிமைக்குள்ளேயே வச்சிருக்குது. அவன் செய்யணும்னு போகல, ஆனா அவன் மனதை ஒரு அடிமைப்படுத்துகிற ஆவி அவனை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதை தான் நாம் போன மாதத்தில் சிந்தித்தோம். அதிலிருந்து மற்ற காரியங்களை இந்த மாதத்தில் சிந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அடிமையானவன் வீட்டில் நிலைப்பதில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறார். பாவத்துக்கு அடிமைப்பட்டவங்க சபைக்கு வர முடியாது. வசனம் சொல்லுகிறது, பாவத்துக்கு அடிமைப்பட்ட எவனை வீட்டில் நிலைச்சிருக்குது இல்லை, அவனால் சத்தியத்தில் நிலைக்க முடியாது, வார்த்தையில் நிலைக்க முடியாது, கர்த்தருக்காக வாழ முடியாது. அவங்க என்ன போராடினாலும் சத்தியம் அவங்களுக்குள்ள வேலை செய்ய முடியாது. ஏன்னா அவங்க இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் வீட்டுக்குள்ளே வர முடியாது. ஆவியானவரோடு கர்த்தரோடு ஜெபத்தில் ஐக்கியத்தில் சபைக்குள்ள நமக்கு ஒரு ஐக்கியத்தில் கட்டப்படணும்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனத்துக்கு வரணும், சுதந்திரமான தேவனுக்குள்ள வந்துவிட வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஒரு மனிதனுக்கு பாவத்தின் விடுதலை என்பது நிச்சயமான ஒரு தேவை. பாவம் எங்கிருந்து வந்தது? ஆதாம் பாவம் செய்தான். அந்த பாவத்தின் நிமித்தம் முழு உலக ஜனமும் மரணத்தை சந்திக்கிறார்கள். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்தது. பாவத்தின் சம்பளம் மரணத்தை விளைவித்தது. ஆதாமே அவள் அந்த கனியை புசிக்க வேண்டான்னு கர்த்தர் சொன்னாரு. அவங்க இச்சித்தாங்க, அதை புசித்தாங்க. அந்த மரணம் அந்த கனியை புசித்த நிமித்தம் விளைவாக வந்தது. ஒரு ஆதாமினாலே எல்லாருக்குள்ள மரணம் வந்ததுனால பிந்தின ஆதாமாகி அவர் எல்லா ஜனங்களையும் மீட்கும் பொருளாக தன்னையே ஒப்பு கொடுத்து சேர்த்துக் கொள்கிறார். அங்க 2 விதமான மரணம் இருக்கிறது. ஒன்று மாம்சீக மரணம், ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது. ஒன்று மாம்சீக மரணம், அது என்ன? நாம் எல்லாரும் நித்தியமா வாழக்கூடாதபடியான மாம்சீக மரணம், அது ஒன்று. இரண்டாவது ஆத்மாவில ஒரு மரணம், தேவனோடும் உங்களுக்கும் உள்ள தொடர்பை அங்க துண்டிக்கப்பட்டது. அது வரைக்கும் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரோடு கூட பேசியிருந்தாங்க, நடந்திருந்தாங்க, ஆண்டவரோடு உட்கார்ந்துருந்தாங்க, தரிசிச்சாங்க. இப்போ ஆண்டவருக்கு அவங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிளவு உண்டாச்சு, அது ஆத்ம மரணம். இப்படி மரித்து கிடந்த பாவத்தில் இருந்த ஜனத்தை மீட்கும் பொருளாக ஒரு குமாரனுடைய ரத்தம் செலுத்தப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அதற்காக கிறிஸ்து பலியாக்கப்பட்டார். அவர் நம்மை அந்த திரையின் வழியாக போய்கொண்டிருந்த அவர்களை பரலோகத்துக்கு நேராக அவரை தரிசிக்கும்படியாக, அவரை பார்க்கும்படியாக நமக்கு அந்த கிருபையை கட்டளிட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் பாவம் செய்தவர்கள் பலிபீடத்தில் பலி செலுத்தணும். ஒரு புறாவையோ ஆட்டையோ மாட்டையோ குருவி ஏதாவது ஒரு பறவையை கொண்டு பலி செலுத்தணும். இதெல்லாம் நமக்கு தெரியும். குற்ற நிவாரண பலி, தகன பலி, பாவ நிவாரண பலி, இப்படி பலிகள் இருக்கிறது. நாம் பலி செலுத்தினாதான் பாவம் மன்னிக்கப்படும். நாம பலி செலுத்தினா கூட மனுஷன் நீதிமானாக்கப்பட முடியவில்லை. பழைய ஏற்பாட்டின் நாட்களை பலி செலுத்தினாங்க. புதிய ஏற்பாட்டின் நாட்களை இயேசுவே பலியாக்கப்பட்டார். ஒரே தரம் அவர் பலியாக்கப்பட்டதுனால நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அது கிருபாதார பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர் நமக்காக பலியாக்கப்பட்டார். எதுக்கு? நாம பாவத்திலிருந்து மீட்கும் பொருளாக. ஏன் பழைய ஏற்பாடு நாட்டில் இந்த பலியோடு கர்த்தர் விட்டுருக்கலாமே? ஏன் ஒரு புதிய ஏற்பாடு நாட்டில் அவர் அனுப்பணும்? ஆசரிப்பு கூடாரத்தின் நாட்கள் அவர் தானே சொன்னாரு, நீ ஆட்டை கொண்டு போ, மாட்டை கொண்டு போ, புறாவை கொண்டு போய் பலி செலுத்துன்னு. எதுக்கு ஆண்டவர் இப்போ சொல்லணும் நீ ஆண்டவர் பலியாக்கப்படணும்னு? பழைய ஏற்பாடு நாட்கள் பலிகள் ஒரு மனிதனை
நீதிமானாக்கப்பட முடியவில்லை. நியாய பிரமாணம் ஒரு மனுஷனை நீதிமானாக்கப்பட முடியல. அவன் பலி செலுத்துவாங்க, உள்ள போய் ஆசிரியப்பு கூடத்தில் சொல்லி நான் இன்னைக்கு இந்த பாவம் செஞ்சு வந்திருக்கிறேன், இன்னைக்கு நான் கொலை பண்ணிட்டேன், ஒரு பாவத்துக்காக பலி செலுத்துன்னு சொல்லுவாங்க. பலி செலுத்தினவுடனே கர்த்தர் அங்கீகரிப்பார், மன்னிக்கப்படும். திரும்ப என்ன செய்வாங்க? அதே பாவம் செய்வாங்க. இப்படி பாவத்துக்கு பலி செலுத்துறது போகிறது, அவனுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வரல. அதனால குமாரனை அனுப்பி அவர்களுக்குள்ள ஒரு மெய்யான ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வரணும்னு இயேசுவையே பூமிக்கு அனுப்பினார். இப்போ பாவ மன்னிப்பு குமாரனை அல்லாமல் வேறு ஒருவராலும் கொடுக்கப்பட முடியாது. மத்தேயு 1:21 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு என்றால் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். மத்தேயு 1:21. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கு பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். ரட்சகர். ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவனை பரலோகம் கொண்டு போவதற்கு ஒரு ரட்சகர் அவசியப்படுகிறார். அந்த ரட்சகராகிய இயேசு நம்மையும் சந்தித்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இந்த திருவிருந்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருடைய பாவங்களையும் அவர் சிலுவையிலே ஏற்கனவே மன்னித்திருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு நாம் இருக்கிறோம். அதனால்தான் நாம் அவருடைய திருவிருந்தில் பங்கு பெறுகிறதுக்கு நமக்கு பாக்கியம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்காது. இதை நாம் சிந்தித்தோம்னா இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தை விடமாட்டோம். இயேசு கிறிஸ்து இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் யாருடைய பாவங்களை மன்னித்தார்? நான் ஏற்கனவே போன மாதத்தில் சொன்னதை ஒரு நினைப்பில் கொண்டு வந்து இந்த புதிய மாதத்தில் மற்ற காரியங்களை சிந்திக்கலாம். மார்க்கின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது மார்க்கு 2ஆம் அதிகாரத்தை வாசித்தால், மார்க்கு 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 10-11 வசனங்களை வாசித்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திமிர்வாதக்காரனாக இருந்த ஒரு மனிதன், அவன் படுத்த படுக்கையாக இருந்தான். அந்த மனுஷனுக்கு யாரும் ஆதரவு இல்லை. அவன் வாழ்க்கை ஒரு படுத்த நிலவரம், உணர்ச்சியற்றதான, உணர்வற்றதான, இதெல்லாம் போன மாதிரி சிந்தித்தோம். அதனால கர்த்தர் அவனை பார்த்து, உன் படுக்கையை நீ எடுத்துக்கொண்டு போ, உன் வீட்டுக்கு போ என்று அவனுக்கு சொல்லுகிறதை வாசிக்கிறோம். ஜனக்கூட்டம் திரளாக இருந்தபடியால் அவங்க மேற்கூரையை திறந்து அந்த திமிர்வாதக்காரனை உள்ள அனுப்புறாங்க. அனுப்பின உடனே என்ன நடந்தது? கர்த்தர் அவனை சந்திக்கிறாரு, கர்த்தர் அவனை விடுவிக்கிறாரு. அவனை ஒரு புதிய மனிதனாக மாற்றி அவனை விடுவிக்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். இதெல்லாம் கடந்த மாதத்தில் நாம் சிந்தித்தது தான், நாம் அறிந்ததே இவைகள். ஆகவே ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லப்படுகிறது, அவர்கள் பாவங்களை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு சகோதரியுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஒரு சகோதரியாகிய ஒரு ஸ்திரீ அவருடைய பாதத்தை அந்த வெளியேறப்பட்டதான பரிமளத்தை ஊற்றினபடியால் அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது லூக்கா 7ஆம் அதிகாரம் 48 வசனத்தை 48-50 வாசி. இந்த பரிமள தைலத்தை ஊற்றினதான சகோதரி, இந்த ஸ்திரீ, இவள் சாதாரணமானவள் அல்ல. உலகத்தாலே பாவி என்று முத்தரிக்கப்பட்டவள், உலகத்தாலே பாவி என்று அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு பெண். இந்த பெண்ணை கர்த்தர் சந்திக்கிறாரு. அவளுக்கு ஒரு பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். தேவன் பாவத்தை பாவமா பார்க்கிறதுல, பாவம் செய்கிறவனை கர்த்தர் நேசிக்கிறார், பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார். பாவம் தான் அவருக்கு பிடிக்காது தவிர பாவியை கர்த்தர் நேசிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் அந்த தேவனுடைய சமூகத்தில் பரிமள தைலத்தை வெளியேறப்பட்டதை கொண்டு வந்து அவர் பாதத்தில் ஊற்றி தன் தலை மயிராலே துடைத்த போது கர்த்தர் அவர் பாவங்களை மன்னித்தார். இது கடந்த மாதத்தில் நாம் சிந்தித்தோம். அடுத்து அதே லூக்காவின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரத்தை வாசித்தால் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குது? அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கெட்ட குமாரனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவனை தகப்பனை வீட்டை விட்டுட்டான், தான் ஸ்தானத்தை விட்டுட்டு தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய் பாவம் செய்து எல்லாம் இழந்து போனான். மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். அவன் சொல்றான், தகப்பனே உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அப்போ தகப்பன் சொல்றாரு, மகனே என்று சிநேகித்து அவனை விடுதலை ஆக்கிறதை வாசிக்கிறோம்.
இது எல்லாம் நாம் கடந்த மாதத்தில் வாசித்தது. இந்த புதிய மாதத்தில் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் அடுத்து இருக்கிற சிலருடைய வாழ்க்கையை நாம் தியானம் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. லூக்கா 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது முதல் 5 வசனங்களை 5ஆம் வசனத்தை வாசிக்க. சகேயு என்ற ஒரு மனிதனை குறித்து அங்கே வாசிக்கிறான். அவன் குள்ளனா இருந்தான். நான் எல்லாத்தையும் விளக்கத்துக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால் நீங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கவனமாக வேகமாக உணர்ந்து இது உங்கள் தியானத்தில் சுத்திகரிப்பில் கொண்டு வரணும். சகேயு என்ற ஒரு மனிதன் குள்ளனா இருந்தான். தேவனை பார்க்க வகை தேடினான். ஆனால் அவன் மனது அதுக்கு முன்பாக எப்படி இருந்தது, அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை வாசித்தால் அந்த மனிதன் வட்டிக்கு விட்டு கொண்டிருந்தான். அதுவும் அநியாயமான வட்டி. உலகத்தில் இன்னைக்கு பாருங்க, வட்டி விடுறது கிறிஸ்தவங்களும் செய்கிறாங்க, மற்றவங்களும் செய்கிறாங்க. கிறிஸ்தவங்க வட்டிக்கு விடலாமா? விடக்கூடாது. பரிதானம் வாங்கலாமா? வாங்கக்கூடாது. ஆனால் வட்டிக்கு விடுறோமே எப்படி? இன்னைக்கு நிறைய பேர் வட்டிக்கு விடுறோம், பணத்தை சம்பாதிக்கணும், தவறான வழிகளுக்கு போகிறோம். இந்த வட்டி என்பது நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? தவறாக பணத்தை சேர்க்கிறதுக்கு இடம் கொடுக்கிற ஒரு ஆவி. சகேயுக்குள்ள அந்த வல்லமை இருந்தது. பணத்துக்காக அநியாயமாக எதையும் செய்வான். இன்னைக்கு பணத்துக்காக பாருங்க, கொலை பண்ணுறாங்க, பணத்துக்காக வீட்டை வித்துடுறாங்க, பிள்ளைகளை வித்துடுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. இந்த சகேயுவும் அப்படிதான் அநியாயமாக பாவம் செய்து கொண்டிருந்த மனிதன். ஆனால் இவன் பாவத்திலுமாகி இந்த வாழ்க்கையிலிருந்து எப்படி விடுதலையை பெற்றுக்கொண்டான்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநியாயமான பல காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்திருக்கலாம். பணத்துக்காக, பொருளுக்காக, வீட்டுக்காக, உயர்வுக்காக, நம்முடைய ஸ்தானத்தில் உயர்ந்து இருப்பதற்காக தேவனுக்கு விரோதமாக எவ்வளவு செய்திருக்கலாம். இதுவரைக்கும் அவன் அறிந்திராத ஒரு சத்தியம் கிடைக்கப்பட்டது. நான் ஆண்டவர் என்ற ஒருத்தரை அறிந்து கொள்ள போகிறேன். அவர் இயேசு என்ற நாமம் உள்ளவர், அவர் விடுவிக்கிறவர், அற்புதர் என்ற நாமத்தை அவனுக்கு சொல்லப்பட்டது. அப்போ அவன் என்ன செய்கிறான்? அவரை பார்க்க வகை தேடுகிறான். முதலாவது, பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு அவரை பார்க்கிறதுக்கு ஒரு மனது வேண்டும். ஆண்டவரே, உம்மை பார்க்க எனக்கு ஒரு மனதை தாரும், உம்மை பார்க்கிற சிந்தையை தாரும், என்னை உம்மை போன்று மாற்றத்தக்க. அவர் எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவன் பார்க்க ஆசையா இருந்தான். அதை நீங்கள் எங்கே வாசிக்க முடியும்? 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இவ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க அவன் வகை தேடினான். முதலாவது, பாவத்தின் விடுதலைக்கு நாம் அவரை பார்க்க வகை தேடணும். தேவ சமூகத்தை அதிகமாக நேசிக்கணும், ஜபத்தில் அதிகமாக தேடணும். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவ எதை பார்க்க வந்துட்டானா? கர்த்தருடைய முகத்தை. இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் எவ்வளோ வல்லம் உள்ளவர். இப்போ இவங்க எல்லாம் சொல்கிறாங்களே, அவர் அற்புதம் செய்கிறாரு, விடுவிக்கிறார்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் எவ்வளோ வல்லம் உள்ளவர். நாம் ஜபத்தில் முழங்கால் படியும் போது நம்ம எதை பார்க்கணும்னா, சிலுவையை முன்னாடி கொண்டு வரணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எனக்காக என்னெல்லாம் சகித்திருக்கிறார்ன்றதை கொண்டு வரணும். இவ்வளோ நேரம் சுத்திகரிப்பில் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை பார்க்க வகை தேடணும். இரண்டாவது, அவன் என்ன செய்தான்? அவன் குள்ளனா இருந்தபடியால் ஒரு மரத்தில் ஏறிட்டான். இது எதை காண்பிக்கிறது? சிலுவை ஆகிய மரத்தை நம்ம சிந்தையில் கொண்டு வரணும். அதை தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எப்பொழுது சிலுவையை நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம்? சுமந்து திரிகிறோம். சிலுவையை கொண்டு வரணும். பட்ட மரத்துக்கு இந்த பாடு என்றால், பச்சை மரத்துக்கு எந்த பாடு என்றால் பட்ட மரத்துக்கு என்ற பாடுகள். மரத்தை தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. 3:13. நியாய பிரமாணமாகிய ஒரு சாபம் ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தராமல் மரணத்துக்கு கொண்டு போய் கொண்டு இருந்தது. அந்த மனுஷர்களை பரிசுத்த பாதைக்கு பரலோகத்துக்கு கொண்டு வருவதற்கு ஒரு மரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மரம் தான் இந்த சிலுவை கொடிய மரம். அது மரத்தை தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், கிறிஸ்து நமக்காக அந்த சிலுவையில சாபமாக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரத்தை உணர்ந்து தான் அவன் நேரா அந்த மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நம்முடைய பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட சிலுவையை தியானத்தை கொண்டு வந்துடணும். சிந்தைகளுக்குள்ள அந்த சிந்தை வந்துடணும். சிலுவையை முன்பாக கொண்டு வந்து எனக்காக அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, அந்த சிந்தைக்குள்ள நாம் விட வேண்டும். மூன்றாவது, எல்லா ஜனங்களும் ஆண்டவரை பார்க்கத்தான் நின்று இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் யாரை சந்திக்கிறாருன்னா, இந்த சகேயு மாத்திரம் சந்திக்கிறார். எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, எவ்வளவு ஜனங்க இருந்தாங்களே, ஆண்டவர் யாரும் என்ன பண்ணல, உங்க வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு யாரையும் சொல்லல. இந்த குள்ளனாய் இருந்த சகேயு உலகத்தின் பார்வையில பாவி என்று முத்திரையிக்கப்பட்டவன், அநியாயமானவன், பொருளுக்காக பணத்துக்காக எதையும் செய்ய துணிகரம் கொண்டவன்,
இவனை கர்த்தர் பார்க்கிறார். இந்த உலகத்துல நம்ம யார் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பாவிகளை மீட்கும் பொருளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது பாவிகளை ரட்சிக்கும்படியே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். பாவத்தில் இருக்கிற சாபத்தில் இருக்கிற நம்மை பரலோகத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் நிற்கும்படி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருந்தார். அப்ப நாம எவ்வளவு அநியாயமான கொடியதான பாவங்களை செய்திருந்தாலும் நம்மை மீட்கிற வல்லமை குமாரனுக்கு உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாக்கப்படுவோம். அவர் யாரை தெரியுமா சந்திச்சாரு? இந்த அநியாயக்காரன், இந்த பாவியை சந்தித்தார். அவனுக்கு ஒரு சத்தியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை. அவன் ஒரு குள்ளன். கொல்லன் என்றால் நீங்க மாம்சிக பிரகாரமான கொல்லன் பொருட்டுப்படக்கூடாது. ஆவிக்குரிய குள்ளர்கள், வளர்ச்சி இல்லாதவர்கள், சத்தியத்தில் வளர்ச்சி இல்லாத தன்மை. வசனத்தை கேட்பாங்க, அவங்களுக்குள்ள வசனத்துல ஒரு ஜீவன் இல்லை, வசனத்தின்படி வாழ்கிற அனுபவம் இல்லை. இது எல்லாம் வளர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு சத்தியத்தை எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி இருக்கணும். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்குதா? அநேகர் வசனத்தை கேட்குறோம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி இல்லை. இது எல்லாமே சகேக்குள்ள தன்மைகள். இந்த வளர்ச்சியின் பாதையில இவனை விடுவிக்கும் பொருளாய் அவன் சந்திக்கிறது முதலாவது, அவன் பார்க்க வகை தேடுகிறான். தேவ சமூகத்தில் உட்கார்ந்த ஆண்டவருடைய முகத்தை பார்க்க ஆசையா ஜபத்தில் உட்காரணும். இரண்டாவது, சிலுவை தியானத்தை கொண்டு வரணும். மூன்றாவது, அவன் கொல்லன் என்பதை உணர்ந்தான். இன்னைக்கு நமக்கு ஒரு உணர்வு வரணும். நம்ம பாவத்தில் இருக்கிறோம், வசனத்தின்படி வாழ முடியல, சத்தியத்தில் நிற்க முடியல என்ற எண்ணம் வரணும். அவன் கொல்லன்று உணரலன்னா அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டமா நின்று இருப்பான் இல்லையா? அவன் கொல்லன்றதை உணரலன்னா என்ன செஞ்சிருப்பான் சொல்லுங்க? எல்லா கூட்டத்திலையும் இவனும் ஒரு மனுஷனா நின்று இருப்பான். நான் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் வேற யாரும் கொல்லன் இருந்திருக்க மாட்டாங்களா? இருந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன உணர்வு வரலன்னா கொல்லன்ற உணர்வு இல்லை. ஆனா இவனுக்குள்ள என்ன உணர்வு வருது? தான் ஒரு கொல்லன், என்ன இயேசு என்ன பண்ண முடியாது, சந்திக்க முடியாது, பார்க்க முடியாது என்று எண்ணம் வருது. நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும். நான் சத்தியத்தில் வளர முடியல, பரிசுத்தத்தில் வளர முடியல, நான் இன்னுமே வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன். 1 பேதுருல வாசிக்கும் போது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். 1 பேதுருல வாசிக்கும் போது அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். வளர்ச்சி என்பது சத்தியத்தில் ஒரு வளர்ச்சி நமக்கு வேண்டும். சத்தியத்தில் வளருகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு சபையில் எந்த வளர்ச்சி இருக்கிறதோ, மாம்சிக வளர்ச்சி இருக்கிறதோ இல்லையோ, சபைக்குள்ள சத்தியத்தில் வளர்கிற ஒரு வளர்ச்சி கர்த்தர் நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார். இந்த வளர்ச்சியில நாம் வளர்ந்து ஓங்கி செழித்திருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனா இவனுக்குள்ள என்ன இல்லைன்னா அந்த வளர்ச்சி இல்லை. 1 பேதுருல வாசிக்கும் போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. வளரும்படியான ஒரு வளர்ச்சி சத்தியத்தில் இருக்குது, இவனுக்கு அந்த வளர்ச்சி இல்லை. அப்ப இந்த சகேவு வளர்ச்சிக்கு தகுதி இல்லாமல் ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம சத்தியத்துக்கு எவ்வளோ வசனம் கேட்குறீங்க, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை வீட்டு ஜபங்கள் வசனம் கேட்குறோமே, வளர்ந்துருக்கிறோமா? அந்த வளர்ச்சியில் நம்ம சத்தியத்தில் இப்படி வாழணும்னு சொல்லியிருக்குது, இப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்குது, நம்ம நடக்கணும், வளரணும். ஒரு விதையை விதைக்கிறோம், அது வளருது. இன்னைக்கு விதைக்கிறீங்கன்னா 3 நாளில் எழும்புது, அது வளர்ச்சியை காண்பிக்கிறது. உனக்குள்ள எவ்வளவு வசனங்கள் விதைக்கப்பட்டிருக்குது, வளர்ந்துருக்கிறீங்களா? என்ன வளர்ச்சி? ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம்? அபிஷேகம் இருக்குதா, வரங்கள் இருக்குதா, கிருபை இருக்குதா, ஒரு வெளிப்பாடு இருக்கிறதா, தரிசனம் இருக்குது, இதெல்லாம் வளர்ச்சி. வளர்ச்சின்னு உடனே வீடு, காரு, பங்களா, நகை, நட்டு, போல்டு, இதுதான் வளர்ச்சி நினைக்காத. இதெல்லாம் இம்மைக்கானது, போயிடும். வளர்ச்சி என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும். இவன் உணர்ந்துட்டான், நான் ஒரு குள்ளன், நான் ஒரு அநியாயக்காரன். அவன் ஆண்டவர் பார்க்க ஆசையாயிட்டான். இன்னைக்கு நாம வெளியே இறங்கமா தேவ சமூகத்தில் ஆசையா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சிலுவையை தியானிக்கணும், சிலுவையை கொண்டு வரணும், அந்த அன்பை ருசி பார்க்கணும். அப்படி வரும்போது கர்த்தர் சந்தித்து அவன் இடத்துல பேசி, சகேவே இறங்கி வா. என்ன சொன்னா தெரியுமா? சீக்கிரமா இறங்கி வா. நான் நினைக்கிறேன், ஏன் சீக்கிரமா வர சொன்னா, ஒருவேளை கொஞ்சம் லேட் பண்ணிட்டாருன்னா இவன் திரும்ப என்ன பண்ணிடுவான்? அதே வாழ்க்கைக்கு ஓடிடுவான். திரும்ப என்ன பண்ணிடலாம்? பழைய வாழ்க்கைக்கு போயிடுவான். அந்த ஆண்டு சொல்றாரு, என்ன பண்ணிடு, சீக்கிரமா வந்துடு, மனம் மாறுறதுக்கு முன்னாடி வா. ஆண்டோடைய வருகை ரொம்ப சமீபம், ரொம்ப சீக்கிரமா இருக்கிறது, அதிசீக்கிரமா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ உலகத்துல மாம்சத்துல விழுறதுக்கு முன்னாடி எங்க வந்துடு? கல்வாரி அண்டை வந்து விடு. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் உலகத்துல எவ்வளவோ ஜனத்தை நம்ம கூப்பிடுறோம், கல்வாரி கிட்ட வந்துடு, சீக்கிரமா அவருடைய வருகை இருக்கிறது, இந்த உலகம் சீக்கிரமா தான் ஓட்டத்தை முடிக்க போகுது, வா, கர்த்தருடைய அன்பை ருசிப்பாருன்னு சொல்றோம். ஆனா ஜனங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா அப்படிப்பட்ட அன்பு இல்லை, நேசிக்கின்ற கிருபை இல்லை. இன்னைக்கு சபையில பாருங்க எவ்வளவு பேர் வரல. கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு வந்து ஜெபம் பண்ணுவேன், ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணுவேன். இந்த கடமை வேஷம் எல்லாம் என்கிட்ட போடலாம், கர்த்தர்கிட்ட வேலை ஆகாது. சீக்கிரமா இறங்கி வா. மரத்துல ஏறினா சீக்கிரமா இறங்க முடியுமா? கீழே விழுந்தா என்ன ஆகும்? அவன் கொல்ல. யோசிச்சு பாருங்க. போற தென்னை மரத்துல நீங்க ஏறிக்கிறீங்க, உயரமான மரம், எல்லா ஜனங்களோட உயரம்னா ஒரு ஜனங்கள் 7 அடி இருப்பாங்கன்னு வச்சுங்க.
7 அடி உயரமான இடத்துல தான் அவன் நிற்கிறான். 7 அடியிலிருந்து வேகமாக இறங்கணும்னா கொஞ்சம் பொறுமை தான் அவசியம். நீங்களா தானே சொல்ல, கொஞ்சம் பொறுமையாக என்ன பண்ணிடு, இறங்கி வா. நான் தான் அப்படி தான் சொல்லுவேன், கொஞ்சம் பார்த்து நிதானமாக என்ன பண்ணிடு, இறங்கி வா, நம்ம ஜெபம் பண்ணுவோம் சொல்லுவோம். இவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் பல்ட்டி அடிச்சானா என்ன நடக்கணும் யோசிச்சு பாரு. எலும்பு ஒன்றும் தேராது, 7 அடி உயரத்துலேருந்து விழுந்தா கை ஓடியுமா கால் ஓடியுமா தெரியாது. ஆனால் இவனுக்கு சொன்ன வசனம் இறங்கி ஓடி வரான். இன்னைக்கு நம்ம எதையுமே விட்டு விட முடியல, குடும்பத்தை விட முடியல, எதையும் விட முடியல, அப்படியே பிடிச்சிருக்கணும் மரத்தை பிடிக்கிற மாதிரி. வான்னு சொல்லிட்ட பிறகு என்ன வந்துடணும், சீக்கிரமா வந்துடணும், ஆன் டைம்ல நிக்கணும். சபைக்கு வரும்போது ஆன் டைம்ல இருக்கணும், ஜபத்துக்கு ஆன் டைம்ல இருக்கணும், உபாசல ஆன் டைம்ல இருக்கணும். இருக்க முடியுதா? நம்ம எல்லாமே டைம் முடிஞ்சு ஆமே நடுலியா தான் பாட்டு பாடி சரணாலயம் பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு ஆண்டு சொல்ல எப்படி வா, சீக்கிரமா வா. இந்த வசனம் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டு வாசி பாருங்க. 8ஆம் வசனம். அஞ்சாம் வசனம் வாசி. சாரி, கர்த்தர் என்ன சொல்றாரு அவனுக்கு, சீக்கிரமா இறங்கி வா. சீக்கிரமா வரணும்னா அவன் சீக்கிரமா போயிடுவான் மாதிரி இருக்குது, மேல இருந்து விழுந்தானா. நான் ஆண்டு சொல்றாரு என்ன பண்ணு, வந்துதான் ஆகணும்பா அப்படின்னு சொல்றாரு. நீங்க நாம என்ன சொல்றோம், சீக்கிரமா வாங்கன்னா அந்த வேலை இன்னும் முடியல, பிள்ளைகளை ரெடி பண்ணல, ஸ்கூலுக்கு அனுப்பல, சோறு ஆக்கல, துணி துவைக்கல, அயன் பண்ணல, இரும்பு வேலை செய்யல, சிமெண்ட் வேலை செய்யல, அவர் வந்திருக்கிறாரு இவர் அனுப்பணும் சொல்றோம். ஆனா ஆண்டு சகைவுக்கு என்ன சொல்றாரு, அவன் என்ன தெரியுமா செஞ்சான், உடனே இறங்கி வந்துட்டான். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி போனானா, அதுக்கு முன்னாடி வசனம் ரொம்ப முக்கியம். சீக்கிரமா இறங்கி வந்தான். சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான், சீக்கிரமா இறங்கிவான்னு சொன்ன உடனே அவன் சீக்கிரமா இறங்கி வந்துட்டான். இன்னைக்கு வர முடியலையே பாஸ்டர், மழையா இருக்குது பாஸ்டர், பாஸ்டர் வெயிலா இருக்குது பாஸ்டர். நீ ஏன்டா சொல்லலாம் ரீசனை, இவன் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம்ல. மரத்தில் கிளை இல்லாமல் இருந்திருக்குமா, மரத்தில் யாருன்னா என்ன இருந்திருக்கும், கிளைகள் இருந்திருக்கும், கீழே விழணுமே. அந்த சம்பவத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இதெல்லாம் தடை என்ன பண்ணலாம, கொஞ்சம் இருங்க ஆண்டவரே கொஞ்சம் இறங்கி வந்துடும் சொன்னா சொல்லலை. நாம எல்லாம் சொல்றது கம்ப்ளைண்ட் தான், ரிப்போர்ட் தான். இப்படி இருக்குது அப்படி இருக்குது, கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் ஆகட்டும். டைம் கேட்கக்கூடாது. லோத்தினுடைய குடும்பம் அழிஞ்சதுக்கு காரணமே டைம் தான். ஆண்டு சொன்னா சீக்கிரமா என்ன பண்ணு, ஓடிப்போ. இந்த சமபூமியில் எங்க என்ன பண்ணாத, நிக்காம ஓடு, சீக்கிரமா ஓடு. அவன் என்ன பண்ணிட்டே இருந்தான் தெரியுமா, தாமதித்து கொண்டே இருந்தான். அவனுக்கு நம்மள மாதிரி ஒரு ஞானம் உள்ளவன் போல. அவர் எப்போது என்னதான் பண்ணுவாரு, தாமதம், லேட்டு, எல்லாத்துலயும் லேட்டு. நீங்க சபைக்கு வர்றதுல லேட்டு, ஜபத்துக்கு லேட்டு, எல்லாத்துக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் லேட்டா வந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும் சீக்கிரமா வரணும், ஆசீர்வாதம் சீக்கிரம் வரணும். ஆனா நம்ம லேட்டா இருப்போம் எல்லாத்துலயும். இவன் பாருங்க தாமதிக்கவே இல்லை, கர்த்தர் சொன்ன உடனே இறங்கி ஓடி வர்றான். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு இறங்கிடணும். கர்த்தர் சொல்லுகிற வசனத்தின்படி நாம இறங்கி வந்தாதான் கர்த்தர் நம்மை விடுவிக்க முடியும். ஆதியாமத்தில் வாசிக்கும் போது என்ன நடந்தது, சோதோமின் குமாராவை எப்படி கர்த்தர் கவிழ்த்து போட்டாரு, கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை அங்க வாசிக்க முடியும். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை ஆகி ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து போறாங்க. பிரிந்து போன பிறகு லோத்து சோதம் குமாராவில் இருக்கிறான். இருந்த நாட்களில் அந்த சோதம் குமாரை விட்டு கர்த்தர் வெளியேற சொல்றார். இது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு, அவன் தாமதம் பண்ணிட்டே இருக்கிறான். நீங்க வாசி பாருங்க 16-17. இந்த சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணிராத, இந்த சமபூமியில் நிற்காம எங்க ஓடு, மலைக்கு ஓடு. மலை என்பது தேவ சமூகமா எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் எங்க சொல்றாரு, சீயோன் மலைக்கு வா, கர்த்தருடைய சபையில வந்துரு, உனக்கு பாதுகாப்பு இருக்குது, நீ மீட்கப்படலாம், உன்னை பாவம் மேற்கொள்ளாது, சாபம் மேற்கொள்ளாது, நியாய தீர்ப்பு மேற்கொள்ளாதுன்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது, தாமதித்து கொண்டே இருந்து சமபூமியிலே நின்று கொண்டு பக்கத்துல போகட்டுமா, பக்கத்தில் இருக்கிற காரியத்துக்கு போகட்டுமா, போய் சேரும் மட்டும் என்னை தப்பி ஆண்டவரே என்று சொல்லி
பக்கத்தில் இருக்கிற ஊரை நாடி கொண்டிருந்தான். இது 19, 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கேட்டுக்கொண்டு பிராணன் பிழைக்க ஓடிப்போனான். அதனால தான் அவன் மகளோடு பாவம் செய்து அக்கிரமத்தில் விழுந்து சோதோமின் அக்கிரமம் பிள்ளைகளாகிய அம்மோனையும் மோவாப்பையும் உண்டாக்கினது. இது 19, 37, 38 வாசிக்க முடியும். 37, 38 அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் அம்மோன் மோவாப். கர்த்தர் அருவருக்கும் சந்ததி, தகப்பனுக்கும் மகள்களுக்கும் பிறக்கப்பட்ட பிள்ளைகள் அம்மோன் மோவாப். அருவருப்பு, பாவம் தாமதிக்கும் போது பாவம் வந்துடும். தேவன் அழைக்கும் போதே வந்துடு. சுத்திகரிப்புன்னு கூப்பிட்டாரா வந்துடு. ஆராதனைக்கு வா சொல்லிட்டா வந்துடு. வேத பாட கூட்டமா வந்துடு. நேரத்தை காலம் தாழ்த்தக்கூடாது. காலம் தாழ்த்தாம சீக்கிரமா இறங்கி வந்தான். அப்ப ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நான் எவனிடத்தில் ஆகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தா, அதை அருமையா அவன் சொல்றதை பார்க்க முடியும். முதலாவது யாருக்கு கொடுக்குறானா? இந்த சப்ஜெக்ட் ஆண்டவர் பேசவே இல்லைங்க. ஆண்டவர் சொன்னாரா அவன்கிட்ட, நீ போய் ஏழைக்கு வித்து கொடு, நீ வந்து ஏழை எளிய மக்களுக்கு செய்யி சொன்னாரா? சொல்லல. இவன் மனது ஆண்டவரை சந்தித்த உடனே, இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமா தேவனோடு நெருங்கின உடனே அவன் சுபாவம் மாற்றப்பட்டது. நாம தேவனோடு எவ்வளவு நெருங்குறோமோ நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்க்கை தானாக மாறும். இது யாரோ வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே மாற்றிக்கொள்ளுவீங்க. ஆண்டவர் சொல்லவே இல்லை. இவன் சொல்றான், என் ஆஸ்தியில பாதி யாருக்கு கொடுத்துட்றேன்? ஏழைக்கு நான் கொடுத்துட்றேன். அதோட நிறுத்தல, நான் எதை யாருக்கிட்ட வாங்கியிருந்தாலும் ஒருவனிடத்தில் நான் அநியாயமா வாங்கினதை 4 தனையாக நான் என்ன பண்ணிடுவேன்? திருப்பி செலுத்துவேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாயாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டால் 4 தனியாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அந்த நித்திய ஜீவன் பெறுவதற்கு ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் வந்தானே, அதை குறித்து நம்ம சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நியாயப்பிரமாணத்தை எல்லா கற்பனைகளை கை கொள்கிறாயா? அவர் சொன்னா, நான் இது எல்லாத்தையும் சிறுபிரியாக முதல் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? கை கொண்டு தான் வரேன். ஆண்டவர் சொன்னான், ஆனாலும் உன்னிடத்துல என்ன இருக்குது? ஒரு குறைவு உண்டு. அவன் சொன்னபோது என்ன செஞ்சான்? என்ன குறைவு அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் உன்னை இருக்கிற எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்துட்டு வா? ஏழைகளுக்கு, இல்லாதவருக்கு கொடு. அவனுக்கு என்ன மனம் இல்லை? கொடுக்க மனம் இல்லாததுனால அவன் திரும்பி விசனத்தோடு போனான். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் போவது அதிக நிச்சயம் அல்ல. ஒட்டகத்தின் காதிலே ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழையலாம், ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது அதிக நிச்சயம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இங்கே இந்த மனிதனுக்கு தேவனோடு நெருங்கின உடனே மனது வந்து விடுது, நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன், இல்லாதவளுக்கு செய்வேன். ஏழைக்கு இருங்கிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான். கர்த்தருக்கு கொடுக்கிறவனையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏழைகள்ல நிறைய காரியம் இருக்குது. இல்லாத சபைக்கு கொடுக்கணும், இல்லாத ஊழியத்தை தாங்கணும், இல்லாத ஊழியக்காரனுடைய சபைக்கு தேவை என்ன என்பதை நீ உணர்ந்து செய்யணும். இரண்டாவது, உன் பக்கத்தில் இருக்கிற தரித்திரர்கள், இல்லாமல் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது நீ நெருங்கும் போதே உனக்குள்ள இந்த சுபாவம் வந்துடணும். இது யாரும் டீச் பண்ணி வர்றதில்ல, யாரும் சொல்லி வரல. அவன் இத்தனை நாள் பாவத்தில் இருந்தான். ஆனால் தேவனை நெருங்கின உடனே தன் மனதிலே அது உண்டாகிறது. நமக்குள்ளே ஒரு மனமாற்றம் உண்டாகணும். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை என்பது மனமாற்றத்தை காண்பிக்கிறது. அவன் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு அவனால் அறிக்கை பண்றான். ஆண்டவர் அறிக்கை பண்ணு கேட்டாரா? அவனை நீ என்ன தப்பு பண்ணன்னு கேட்டாரா? ஒன்னையும் கேட்கல. அவனா அறிக்கை செய்யறான். தேவ சமூகத்துக்கு வரும்போது நமக்குள்ளே உணர்வு வரணும், நான் இந்த பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் இதை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய போகிறேன். இந்த அறிக்கையை கர்த்தர் பார்த்துட்டே இருந்தாரு. கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சார்? அவனை இவன் ஏழைக்கு கொடுணும் ஒரு பருவத்தில் சொல்லலை, இனி போய் நாளத்தனையா கொடுன்னு சொல்லலை. இதை நீ செய்வேன்னு ஒத்துட்டு பாரு, நிச்சயமா நீ செஞ்சிடுவ. ஏன்னா நீ மனம் மாறிட்ட. அதை கர்த்தர் உணர்ந்த உடனே அவனுக்கு சொல்றாரு வசனத்துல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு என்பது, விடுதலை என்பது கர்த்தர் கொடுக்கும்போது அந்த பழைய வாழ்க்கையில் இருக்கிற அநியாயமான காரியங்கள் முற்றிலுமாக வேரோடு அறிக்கையினாலே சாம்பலாக்கப்படுகிறது. இனி அவன் வட்டிக்கு விட போறதில்ல, இனி பணத்துக்காக எந்த வேலையும் செய்ய போறதில்ல, இனி அநியாயமா எந்த வேலையும் செய்ய போறதில்ல. ஏன்னா அவனுக்கு இப்போது ரட்சிப்பு வந்திருக்கிறது. இப்போது அவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். அவன் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. எப்படி ஆபிரகாம் குமாரனா முடியும்? ஆபிரகாம் எப்பயோ செத்துட்டாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆபிரகாம் செத்து எத்தனை 1000 வருஷங்களுக்கு பின்பு தான் இந்த சகையுடைய வாழ்க்கையே வருது. ஆபிரகாம் செத்து எத்தனை நூற்றாண்டு கழிச்சு பிறக்கிற இந்த சகையை எப்படி ஆபிரகாமுக்கு பிள்ளையாக முடியுமா? முடியாது. எப்படி ஆனா? அன்றியும் விசுவாசம் உள்ள மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோட கூட ஆஸ்வதிக்கப்படுகிறோம். அப்ப இவனுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, விசுவாசம் வந்தது. எனக்கு ரட்சிப்பு தர ஆண்டவரால முடியும் என்ற விசுவாசம் வரணும்.
விசுவாசம் தான் ஒரு பாவ அறிக்கையை முழுமைப்படுத்துது. ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்திருக்கிறாரு, என்னை மீட்டிருக்கிறாரு. இந்த விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லைன்னா ரட்சிப்பு கிடையாது. விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமாகவும் இருக்க முடியாது. அவன் சீக்கிரம் இறங்கி வந்து ஒத்துக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து ஒப்புக்கொண்ட போது அவனுக்கு ரட்சிப்பு கிடைந்தது. ஆபிரகாமினுடைய விசுவாசத்தினுடைய சந்ததியில் சேர்க்கப்பட்டான். பரலோகத்தின் நிச்சயத்தில் அவனுக்கு ஒரு பங்கு கிடைத்தது. அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஜனங்கள் சொல்றாங்க, பாவியாகி இவனுடைய வீட்டில் போய் ஆண்டவர் தங்கும்படி போறாரு. அப்போ யார் வீட்டுக்கு கர்த்தர் போய் ரட்சிப்பு தராருன்னா அறிக்கை செய்கிறவர்களுக்கு தான். அவன் ஒத்துக்கொள்றான். ஆனா இவங்க எல்லாம் பாவியாக முறுமுறுக்கிறாங்க. சில பேர் எப்படின்னா மற்றவங்கள பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்க பாவத்தை உணர மாட்டாங்க. இவங்க என்ன பெரிய பரிசுத்தம் மாதிரி, இவன் கண்ணில் இருக்கிற துரும்பே பெருசு, இது எடுக்கிறது இல்லை. தான் முதுக பார்க்காம அடுத்த முதுக பார்க்கறதா இன்னைக்கு சபையில் நிறைய இருக்குது. மற்றவங்களை நீ கையை காட்டுனா அடுத்த இருக்கிற எல்லா விரலும் உன்னை காட்டுது. நீ அவனை விபச்சாரம் செய்யறான்னா நீ மனதில் விபச்சாரம் செஞ்சிய, அதுவும் விபச்சாரம் தானே. மற்ற கடன் வாங்குறான், நீ அவன் கடங்காரன், அவன் வந்து பொய் பேசுறவன், நீ பொய்யே பேசுறது இல்லையா? சொல்லுங்க. பைபிள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நாம் அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் போட்டோம்னா ஒருத்தர் நீங்களும் இங்கே நிற்க முடியாது, நானும் இங்கே நிற்க முடியாது. அநீதி எல்லாம் பாவம். அநீதினா அதில் எல்லாமே வந்துருச்சு. இந்த சத்தியமாகி நீதிக்கு விரோதமாக செய்யற எல்லாமே அநீதி, அது எல்லாமே பாவத்தில் வந்துடுது. அப்படி பார்த்தா இந்த சத்தியத்தின்படி நிற்கிறதுக்கு நாம் யாரும் தகுதி இல்லை. ஆனால் இந்த சகையை எப்படி ஆண்டவர் சந்திச்சாரோ அப்படி நம்மையும் சந்தித்து இங்கே சபையில் வச்சிருக்கிறார். அதுதான் உண்மை. நாம் பாவிகள் என்பதை ஒத்துக்கொண்டாதான் விடுதலை. அவங்க எல்லாம் என்ன ஆண்டவர் பாவியாக ஒரு வீட்டுக்கு போறாரு முறுமுறுக்கிறாங்க. இன்னைக்கு ஜனங்க வந்து பாருங்க, இது பாவி, இது பாவம், இது அப்படி. தேவன் பாவத்தை மன்னிக்கும் போது அதை நினைக்க மாட்டார், மறந்து போய் அது வந்து விடுதலை தரார். அதுதான் நம்ம எபிரேயர் 10 இப்போ வாசித்தோம். எபிரேயர் 10 வாசிச்சோமே, அந்த வசனத்தை இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். எபிரேயர் 10 ஆண்டவர் மன்னிக்கும் போது ஒரு மனுஷனுக்கு என்ன செய்கிறார்? 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, விசுவாசித்தாலே அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. எப்படி மன்னிக்கப்பட்டுச்சு பாருங்க சகையுடைய பாவம். இனி கர்த்தர் நினைக்காத அளவுக்கு அவனை மன்னிக்கிறார். இனி அவன் அநியாயக்காரன் அல்ல, வட்டிக்கு விடுறனால. மனுஷன் சொல்லுவான், இவர் ரொம்ப பெரிய பரிசுத்தம் ஆயிட்டாரு, சபைக்கு போன உடனே பாவிதானே நீ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, வட்டிக்கு விட்டுருந்திய அப்படின்னு வந்து ஜனங்க சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில யார் குமாரனா மாறிட்டாரு? ஆபிரகாமின் பரலோக கூட்டத்தில் சேர்ந்துட்டான் இந்த சகைவு. உலகம் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கிறவர் அல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 43ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அப்போஸ்தலர் 10:43. விசுவாசிக்கிற எவனோ, அவரை விசுவாசித்து இரட்சகர் என்று உணர்கிறவன் எவனோ அவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வந்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சகைக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது, இறங்கி வந்தான், ஒப்புக்கொண்டான், அவன் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டான், கர்த்தர் அவனுக்கு விடுதலை தந்தார். இந்த உலகத்துல சபையில் அறிக்கையிடாத நம்ம அநேகர் இருக்கிறோம். தேவன் நம்மை மன்னிக்க மாட்டார். அறிக்கை செய்யணும். நீயே பெரிய பரிசுத்தவான் நினைச்சிட கூடாது. நம்முடைய மறைமுகமான வாழ்க்கை, ரகசியமான வாழ்க்கை, துணிகரமான வாழ்க்கை, இதெல்லாம் அவருக்கு வெளியரங்கம். சிந்தையில, தரிசனத்துல, இப்படி நம்முடைய வாழ்க்கையில போராடுகிற எல்லாமே பாவங்கள். ஒரு பாஸ்டர், ஒரு பெரிய சீஃப் பாஸ்டர் இருந்தார். அவர் ஒரு வண்டியில ஒரு சகோதரர் டிரைவரை கூட்டிட்டு போறார். டிரைவர் அவரு போகும்போது ஒரு சினிமா ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்குது, ஆபாசமான ஒரு போஸ்டர். இப்போ அதை அவங்க கடந்து போறாங்க. போன பிறகு பாஸ்டர் இறக்கி விட்டோன்னு பாஸ்டர் கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ அந்த போஸ்டர் பார்த்தியா? ஆமா பார்த்தேன். அது நிமித்தம் உன் இருதயத்தில் தவறான எண்ணம், பாவ உணர்வு வந்துச்சா? ஆமா. அப்ப நீ என்ன பண்ணல? இன்னும் பரிசுத்தமாக்கப்படல. உடனே என்ன செய்ய? போய் உட்காந்து அறிக்கை செய்ய. எப்படி ஒரு போஸ்டர்ல என்ன உண்டாச்சு? மனதுல ஒரு தவறான போஸ்டர்லயே உண்டாகும்னா, நீ பார்க்குற செல்போனு, டிவி, நடக்கிற நட, பார்க்குற பார்வை, இதெல்லாம் என்ன உண்டாகுது? வருது. வரலன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த உலகம் வந்து பாவத்தில் நிறைஞ்சிருக்குது. உலகமே பாவத்தில் தான் அமிழ்ந்திருக்குது. பிசாசானவன் கையில் அது அகப்பட்டிருக்குது. வாலிபமான சகோதரன் சகோதரிகள், திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள், எவரையும் அது பார்க்காது. எல்லாரையும் கரைப்படுத்தும். விசுவாசத்தில் வந்துட்டா நாம் ரட்சிப்படுத்தி பரிசுத்தராக மாற்றுகிறோம். அதே நீங்கள் லூக்கால வாசிக்கும் போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று 19 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்தில்
இழந்து போனது எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடியும் தருகிறார். நீங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பின்பு முன்னிருந்த வாழ்க்கையெல்லாம் இழந்து பரிசுத்தர்களாக மாற்றப்படும் போது நீங்க இழந்த ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், அபிஷேகம், கிருபை, வல்லமை, அவருடைய பிள்ளைகளாகிற முத்திரையை கர்த்தர் போட்டு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்து அவர்களை பலப்படுத்துகிறார். இது சகேவின் வாழ்க்கையில் கிடைத்ததான ஒரு பாவ மன்னிப்பு. நேரம் முடிஞ்சது. ஆனால் இருந்தாலும் நான் இன்னொருவருடைய காரியத்தை சொல்லி லூக்கா புஸ்தகத்தோடு முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான நாளை யோவானில் இருக்கிற பாவ மன்னிப்புகளை குறித்து நாம் வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23:34 23:34 வாசிங்க. இல்ல, லூக்கா 23. இங்கே ஒருவரை மன்னிக்கிறார் ஆண்டவர். யார் என்றால் அறிந்து செய்கிற பாவங்கள். இவங்க எல்லாம் அறிந்து ஆண்டவர் கொலை பண்ணாங்களா, அறியாம கொலை பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா அறிஞ்சுதான் கொலை பண்றாங்க, அடிக்கிறோம், துக்கப்படுத்துறோம். ஆனா ஆண்டவர் இவர்கள் அறியாமல் செய்கிறார் என்று சொல்றாரு. அது என்ன அறியாமைன்னா, இவர் ரட்சிக்கிறவர், இவர் மேசையா, இவர் தேவன் என்பதை அறியாமல் செய்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமையை புரியாம ஆண்டவர் மீட்கிறவர் என்று அறியாம எத்தனையோ ஜனங்க இன்னைக்கு கூட பாவத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை மன்னிக்கிறார். இன்னைக்கு எத்தனை ரட்சிக்கப்படாதவங்க நமக்கு விரோதமா போராடுறாங்க. இன்னும் சபைக்கு போறிய, ஜெபிக்கிறிய, அங்க போற, ஜபத்திலே இருக்கிற, உபாசிக்கிற, பைபிள் வாசிக்கிற அப்படின்னு ஏசலாம், பேசலாம். நம்ம அவங்கள மன்னிக்க முடியுதா? மன்னிக்கிறோமா? மன்னிக்கிற சிந்தை வருதா? வசனம் அழகா சொல்லுது, நாம பிறரை மன்னித்தாதான் கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மை மன்னிக்கிறார். நீங்க உங்க சத்துருக்களை சிநேகித்து மன்னிச்சா கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நாம அவர்களுக்கு மன்னியாமல் போனா நம்முடைய பாவங்களை தேவன் என்ன பண்ணுகிறது? இல்ல, மன்னிக்க மாட்டாரு. நாம மன்னிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் மன்னிக்கிற ஒரு சிந்தை வரணும். இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறதும் இல்லை சபையில, மன்னிக்கிறதும் இல்லை. சபையில ஊழியக்கார இடத்துல பாஸ்டர் போன வாரத்தில் வரல, நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், சபையை விட்டு நான் சில காரியங்களை உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக பேசிட்டேன், துக்கப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்கிற ஆத்துமாக்கள் எத்தனை பேர் இருப்பீங்களா? ஒரு விசுவாசி நான் இப்படி மன்னிப்பு கேட்டிருக்கேன், கையை உயர்த்த முடியுமா? இங்கே இருக்க யாராவது? முடியாது. இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்குனவர், ஒரு பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். ஆனால் என்ன பண்ணுறாரு? அவங்க பாவங்களை மன்னிக்கிறார். இன்னைக்கு அநியாயமா நம்மகிட்ட போராடுறவங்களை மன்னிக்க முடியுதா? நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? அவங்க மன்னிப்பு கேட்கும் போது வேணா நான் என்ன பண்ண முடியும்? மன்னிக்கிறேன். நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம்? அவங்க என்ன பண்ண என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அப்புறம் நான் என்ன பண்றேன்? மன்னிக்கிறதா வேணானான்னு அப்புறம் முடிவு பண்றேன். நாம அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம் எல்லாருமே ரொம்ப நீதிமான்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம அப்படி சொல்றோம். ஆண்டவர் ஜபத்தை சொல்லி கொடுத்தாரு. மத்தேயில இருக்கிற அந்த வசனம் நமக்கு தெரிஞ்சதுதான். மத்தேயின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசித்தால் மத்தேயு 6 நினைக்கிறேன், பரமண்டல ஜபத்தை சொல்லி கொடுக்கும் போது கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்தாரு? 9ஆம் வசனம். 14 வாசி. 6:14. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்க மன்னிக்கலாம் என்ன இல்லை உங்களுக்கு? சொல்லுங்க. அப்ப நீங்க எத்தனை பேரும் மன்னிக்கல? பிள்ளைகளை மன்னிக்கல, கணவனை மன்னிக்கல, மனைவியை மன்னிக்கல, அப்பா அம்மாவை மன்னிக்கல, நண்பர்களை மன்னிக்கல. அதில் கர்த்தர் என்ன பண்ணல? உங்களையும் மன்னிக்கல. இன்னைக்கு நீ யாரெல்லாம் மன்னிக்காம இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. மாமியாரை மன்னிக்காம இருக்கிறீங்களா? மருமகள்களை மன்னிக்காம இருக்கிறீங்களா? சகோதரரை மன்னியாம இருக்கிறீங்களா? அவன் வரட்டும் பாஸ்டர், வந்துட்டோம், என்கிட்ட சொல்ல அறிக்கை பண்ணட்டும், கொஞ்சம் ஒப்புரவு ஆகட்டும், அப்புறம் என்ன பார்க்கலாம், மன்னிக்கலாமா வேணாமான்றத ஒரு யோசிக்கலான்னு நீங்க ஜாம் பண்ணி உட்காந்துருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவன் கேட்கறான் கேட்கல, அறிக்கை செய்யறாங்க அறிக்கை செய்யல, சொல்றாங்க சொல்லல, நீ ஜபத்திலே என்ன செய்யணும்னா அவனை மன்னிக்கணும். மன்னிப்புல பல தன்மைகள் இருக்குங்க. ஒன்று தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அறிக்கை செய்து தேவனிடத்தில் வாங்குற மன்னிப்பு.
மற்றொன்று நாம் யாருக்கு விரோதமாக பாவம் செய்தோமோ அவங்க இடத்துல போய் ஒப்புரவாகி சொல்கிற மன்னிப்பு. திருவந்தெடுக்கு முன்பாகவே கையை கொடுத்து ஒப்புரவாகி, பாஸ்டர் உங்களுக்கு விரோதமாக பேசிட்டேன், சபையில் விசுவாசிக்கு விரோதமாக பேசிட்டேன், சகோதரி உனக்கு விரோதமாக நான் மறைமுகமாக ஒரு சகோதரி இடத்துல அப்படி பேசிட்டேன், என்னை மன்னித்துடு அப்படின்னு கையை பிடிச்சி என்ன பண்ணணும்? நம்ம கையை பிடிச்சி எல்லாம் பண்ண மாட்டோம், காலை வேணால் வாரி விட்டுருவோம். நம்மளால கையெல்லாம் பிடிக்கிறது டைரெக்டாக கால் தான், ப்ரொமோஷன் தான், டைரக்ட் ப்ரொமோஷன். நான் ஆண்டு சொல்ல என்ன பண்ண, மன்னி, நீ மன்னிச்சா நான் என்ன பண்ணுவேன்? மன்னிப்பேன். நீ மன்னிக்க மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், அவன் வந்து கேட்குற வரைக்கும் அமைதியாக இருப்பேன்னா, நீ 365 நாள் பாஸ்டிங் போட்டு ஜபம் பண்ணாலும் ஓம் பாவம் மன்னிக்கப்படும். இதை நான் சொல்லலை, ஆண்டவரே சொல்லலை. நீ உன் தப்பிதங்கள் மன்னிக்கப்படணும்னா பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்கணும். ஆண்டவர் மன்னிக்கிறாரே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு வயசு எட்டிருக்குது, இந்த நேரம் ஒரு 12-20 நினைக்கிறேன், இந்த நேரம் வரைக்கும் எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறீங்க, ஆண்டவர் இதெல்லாம் மன்னிச்சிருக்கிறார். இதில் ஒன்றும் இதை எவ்வளோ நீங்கள் கோபமாக பேசியிருப்பீங்க, தப்பிதமாக பேசியிருப்பீங்க, அதெல்லாம் மன்னிச்சிருக்கிறார். ஆனால் உங்கள் இடத்துல அதே போல் தப்பு செய்ததுன்னு உங்களால் மன்னிக்க முடியுதா? முடியுதா? முடியல. எப்படி நம்ம மீட்பை பெற முடியும்? எப்படி நம்ம ஜெயத்தை பெற முடியும்? எப்படி விசுவாசத்தில் வளர முடியும்? எப்படி தேவன் நம்மை சுத்திகரித்து அவருடைய ரத்தத்தில் பரிசுத்தர்களாக மாற்ற முடியும்? மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்கணும். உலகத்தில் சொல்றான் பாருங்க, மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்கணும், அவன் தான் பெரிய மனுஷன் சொல்றான். மன்னிக்கணும் யாரா? பெரிய மனுஷன். நீ மன்னிக்கணும், நீ பெரிய மனுஷனா மாறிடு. நாம எங்க மன்னிப்பு கேட்டா பார்ப்போம், அப்படியே யோசிக்கலாம், எல்லாமே யோசனை தான். அது வந்து அந்த நேரம் வந்தா கூட பார்த்துக்குவோம், அப்படிதான் இருக்கும். ஒரு எஜமான் இருந்தார், சுவிசேஷ புஸ்தகத்தில் இருக்குது, நேரம் இல்லை நான் அதுக்குள்ளே சொல்ல போகலை. ஒரு எஜமான் இருந்தார், அவர்கிட்ட ஒரு வேலையாள் இருந்தான். கவனி, ஒரு மனுஷங்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். கடன் வாங்கின மனுஷன் கடன் கட்ட முடியல, அவங்க பிள்ளைங்க குடும்ப சூழ்நிலை நெருக்கம். இவன் வந்து அந்த கடன் வாங்கினங்கிட்ட கடன் பட்டவன் சொல்கிறான், ஐயா என்னால் என்ன பண்ண முடியல, கடனை கட்ட முடியல, எனக்கு என்ன பண்ணீங்க, தயவு செய்து மன்னிங்க, என் சூழ்நிலை எப்படி இருக்குது. அந்த கடன் கொடுத்தவன் என்ன சொல்ற, கடன் பட்டவனுக்கு சரி நான் மன்னிக்கிறேன், நீ என்ன பண்ணிடு போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். கடன் வாங்கினவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆளுங்க கூட கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்கல, எப்பா நீ கடன் வாங்கின கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருவோம், ஏன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்படி இப்போ இவங்கிட்ட கடன் பட்டவனுக்கிட்ட இன்னொருத்த கடன் வாங்கியிருக்கிறான். அவன் வரான், வரும்போது அவன் சொல்கிறான், நான் என்கிட்ட கடன் கட்ட முடியல, என் சூழ்நிலை எப்படி இருக்குது. சொன்ன உடனே இவன் என்ன சொல்கிறான், கடினமாக பேசுகிறான். அது எப்படி முடியாமல் போகும், அது எப்படி கடன் தராமல் போவ, வாங்கினல்ல திரும்ப செலுத்தணும்ல அப்படின்னு அவனை ரொம்ப கடினமாக நடத்தி உன்னோடு போராடுறான். இது யாருக்கு தகவல் போயிடுச்சுன்னா, அவனை மன்னிச்சார் பாருங்க கடன் பட்டவர், அவருக்கு போச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, என்ன கூப்பிட்றாரு, மன்னிச்சார் பாருங்க கடன் பட்டவனை, வா வந்து கூப்பிட்டு நிறுத்தி, நான் என்ன பண்ண உனக்கு, நீ என்கிட்ட 50 காசு பெரிய ஒரு 50,000 ரூபா பணம் வாங்கியிருக்கிற, நான் உனக்கு மன்னிச்சேன். இவன் உன்கிட்ட 500 ரூபா பணம் வாங்கினா அவனை உன்னால் மன்னிக்க முடியல, இங்கே வான்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட வச்சு, நீ மன்னிக்கல, அதாவது உன்னை எங்கே கொண்டு போய் போடு, எரிகிற நரகத்திலமாக எரிகிற இடத்துல தூக்கி போய் புறமானீரில் போய் போடு, கடன் கட்டவும் இல்லை ஒன்றும் இல்லை போடு. நாம் செய்த பாவங்கள் 50,000 50 லட்சம் 50 கோடி மாதிரி பாவம். ஆனால் நம்மக்கிட்ட பாவம் செய்யணும் 500 ரூபா 50 ரூபா மாதிரி. நம்மால் 5 லட்சம் பாவம் மன்னிச்சதை பார்க்கறது இல்லை, இந்த 500 ரூபா பாவத்தை பார்த்து உட்காந்துட்டு இருக்கிற. நம்ம செஞ்ச பாவங்களை ஆண்டவர் மட்டும் இப்போ ஸ்கேன் பண்ணி போடு டிவியில் போட்டாருன்னா நீயும் உட்கார முடியாது, நானும் உட்கார முடியாது. அவ்வளவையும் தேவன் மன்னிச்சிருக்கிறாரு, ஆனால் நாம மற்றவங்கள மன்னிக்க முடியல. எவ்வளோ பரிசுத்தவான்ங்க பாரு, நம்ம அறிவாளிங்க. ஆனால் ஆண்டவர் சிலுவை என்ன தெரியுமா செஞ்சாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்வது, அவங்க அடிக்கிறது, நாம என்ன சொல்லணும், எவ்வளோ அடிச்சுட்டல, இறங்கி வந்தவொடனே முதல்ல உன்னை என்ன செய்கிறேன் பார், இவ்வளோ பேசிட்டல உன்னை என்ன நடக்கிறேன் பார். காரி உமிழ்றாங்க, முட்களால் அடிக்கிறாங்க, ஏசுறாங்க, சிலுவையை தூக்கி வச்சாங்க, சரீரம் பிற்கப்படுது. நாம் என்ன செய்வோம், என்ன செய்வோம், இப்போ நீங்கள் வீட்டாண்டவர் சண்டை போடுறவங்க, வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருந்து சண்டை போடுறாங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க வந்து சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோ, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவனுக்கு முன்னாடி தெருவில் இறங்கி அவனா நானா மோதி பார்க்காம இன்னைக்கு விடுறதில்லை. இன்னைக்கு தான் நல்ல வாய்ப்பு, இன்னைக்கு இந்த டைமை பயன்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு இறங்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிக்கணும், சிலுவை விட்டு இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் டிக்கெட் நீ தான், உன்னை டார்கெட் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிக்கணுமா இல்லையா? என்னை அடித்தவன் யாரோ அவனெல்லாம் என்ன பண்ணுறேன், வந்த உடனே உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு சொன்னாரா, நான் உன்னை மன்னிக்கிறேன். அவங்க மன்னிப்பு கேட்கல,
அவரா மன்னிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் மன்னிப்பு கேட்குறாங்கோ கேட்கலையோ, நமக்கு மனம் உகர்ந்து மனதார சத்துருக்களை பழிக்கிறவள மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு சொல்லணும். ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு. அதனால தான் நம்ம அப்போஸ்தலர் நடபடிப்பு வாசமே 10ல் அவர் மன்னித்தனால பிதா எல்லாருக்கும் மேலாக இந்த முழு உலகத்தின் பாவத்தை மன்னித்து அவரை பரலோகத்துக்கு மேல உயர்த்தி வச்சார். கர்த்தர் நம்ம பரலோக சிங்காசனத்தில் உயர்த்தி வைக்கணும்னா மன்னிக்காதவங்களை கூட நம்ம மன்னிக்கணும். நம்மளை மன்னிக்காதவங்களை கூட நம்ம என்ன பண்ணிடணும்? மன்னிக்கணும். உங்க ஜபத்தில் ஒரு ஜபம் என்னன்னா, ஆண்டவரே எங்க சத்துருக்களை மன்னிக்கிறேன், எங்களை நிந்திக்கிறவளை மன்னிக்கிறேன், எங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம அப்படியே ஜபம் பண்றோம். அவன் போகும்போது கை கால் உடையுமா? உயிரோடு இருக்கிறவன் செத்து போவானா? சூனி ஏதாவது பண்ணலாமா? குறி எங்கேயாவது கேட்கலாமா? ஆளை கொண்டு போய் போட்டு தள்ளிடலாமா? இது விசுவாசிங்க செய்யறாங்க. கேவலமா இருக்குது கேட்க. 100 பேர் கொண்டு போய் அவன் வீட்டை நிறுத்தி மிரட்டிட்டு வரட்டுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்னங்க சொல்றாரு? சொல்லுங்க, அவங்க வாயில சொல்லுங்க. அது ஒரு அறிக்கை. மன்னிக்க சொல்றார். நீ மன்னிச்சாதான் உனக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. அப்போ நீங்க மன்னிக்காத பாவத்து நிமித்தம் உங்க பாவம் எத்தனை மன்னிக்காம இருக்குது யோசிச்சு பாருங்க. அவ ரொம்ப மோசமானவ பாஸ்டர், அவளெல்லாம் மன்னிக்க முடியாது. அந்த ஆள் ரொம்ப மோசமானவர், அவரெல்லாம் மன்னிக்கவே முடியாது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏசப்பாவை இவ்வளோ பேர் நொறுக்குனாங்களே, இதை விட மோசமா உங்களுக்கு சம்பவம் அவங்க பண்ணிட்டாங்க. சொல்லுங்க, உங்க விரோதிங்க இருக்கிறாங்கல்ல, இயேசுநாதருக்கு செய்யாத பிரச்சனையா உங்களுக்கு செஞ்சுட்டாங்க. உங்க தலையில முள்ள வச்சு அடிச்சாங்களா, இல்லை சரீரை கூட்டிட்டு போய் தப்பே செய்யாத விஷயத்துக்கு உங்களை கொண்டு போய் அடிச்சாங்களா? அப்படி இல்லாம செஞ்சிருக்கிறாங்க இல்லையே. எனக்கு விரோதமா அவங்ககிட்ட பேசிட்டாங்க, எங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டாங்க, என் குடும்பத்தை பத்தி பேசிட்டாங்க, என்னை பத்தி இல்லாத பொல்லாத சொல்லிட்டாங்க, என் பணத்தை திருடிட்டாங்க, என் இடத்த வாங்கிட்டாங்க, நிலத்தை ஏமாத்தி எழுதிட்டாங்க. இப்படி கம்ப்ளைண்ட் தான், நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது நம்மகிட்ட. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மன்னியுங்கள். நீங்க மன்னிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு மன்னிக்கிறாரு. அவங்க மன்னிப்பு கேட்கல. ஆண்டவர் ஏதாவது தப்பு செஞ்சாரா? ஒரு தப்பும் செய்யல. தப்பு செய்யாத போது அடிக்கப்படும் போது கோவம் வருமா வராதா? இப்போ உங்க பிள்ளைங்களை நீங்க அடிக்கிறீங்கன்னு வச்சுங்க, தப்பே செய்யல, அது என்ன கேட்கும்? என்ன சொல்லும்? நான் எந்த தப்பும் செய்யல, தப்பு செஞ்சோம் அவன் தான், அவனை அடிக்கிறத விட்டு என்ன வந்து அடிக்கிறியா? அவனை பிடிச்சி அடிக்கப்படல, என்ன வந்து அடிச்சிட்டு இருக்கிறியா? என்ன பண்றது? நமக்கு வீரம் அங்கே தான் காட்ட முடியும். நம்ம வீரமெல்லாம் அங்கே தானே. ஆண்டவர் சொல்றாரு, தப்பிதுங்களை என்ன பண்ண? ஒரு பாஸ்டர் ஒரு பையனை போட்டு செம அடி வெளு வெளு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்கிறாரு. அவன் செஞ்சது சின்ன தப்பு தான், வெளுத்துட்டார். அவர் கூப்பிட்டு கேட்கிறார், பாஸ்டர் ஜெபம் பண்ண வந்திருக்கிற உபாசம் போட்டு அழுகுற, உன் பிள்ளை இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு வந்தல, அந்த மாதிரி நான் ஒரு பிரம்பை கொண்டு வந்து உன்னை அடிச்சேன்னா தாங்குவியா? நீ செஞ்ச பாவம்லாம் இப்போ அறிக்கை பண்ணிட்டுக்கிற, இப்போ அதே மாதிரி கோபத்தை நான் பிரம்பை கொண்டு வந்து உன்னை அடிச்சா நீ தாங்குவியா? இப்படி நாம எல்லாம் கேட்டோம்னா இங்கே ஒரு ஆளும் பெரம்புல அடி வாங்குற ஆளும் யாரும் இங்கே உட்கார முடியாது, ஓடிடுவோம். உண்மையா இல்லையா? உண்மைதானே? உங்கள் பிள்ளைங்க இந்த வேலையை செய்யாதுன்னு சொல்லி செஞ்சாவே நமக்கு டென்ஷன் கூடி போட்டு வெளுத்துறோம். அது பாவம் துடிக்குது, அதை வெளுக்கிறிய. சத்தியத்தில் ஆண்டவர் சொன்ன வசனம் கீழ்ப்படியாமல் எவ்வளவோ செஞ்சிருப்பான். அதனால் பவுல் கேட்குறார், நான் உங்களுக்கு எப்படி வரட்டும்? பெரம்போடு வரட்டுமா அன்போடு வரட்டுமான்னு பவுல் கேட்குறார். அந்த மாதிரி ஆண்டவர் நான் உங்கள்கிட்ட வரும்போது அன்பா பாசமாக வரட்டுமா, இல்லை கையில் வேற ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்டால் இந்த சபையில் யாராவது உட்காருவீங்க? ஒரு ஆள் வர மாட்டீங்க. ஏற்கனவே வர்றதில்லை, ரெண்டாவது சுத்த வாஷ் அவுட் ஆயிருவீங்க. தேவ சமூகத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தப்பீதங்களை செய்யாத போது கூட என்ன பண்றார் ஆண்டவர்? மன்னிக்கிறாரு. நமக்கு அந்த மனம் வரணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இதே சுபாவம் உள்ள ஒரு மனிதனை குறித்து அங்கே வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 59-60. ஸ்தேவான் என்று சொல்லப்படுகிற ஒரு வெளியேற பெற்ற ஒரு ஊழியக்காரனை குறித்து அங்கே வாசிக்கிறோம். ஸ்தேவான் என்றால் கிரீடம் என்று அர்த்தம். கடந்த வாரங்களில் பைபிள் ஸ்டடியில் ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நாம் தியானம் பண்ணினோம். ஸ்தேவான் ஒரு கிரீடத்துக்கு ஒப்பான வெளியேற பெற்ற ஒரு பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவான் கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு ஜீவியத்தை நிழலாட்டமாக இருக்கிறார்.
அவரை ஒரு பாவம் செய்யல, சுவிசேஷ சொல்லி அற்புதங்கள் அதிசயங்களை செய்து ஜனங்கள் நடத்தி கொண்டு வந்தார். இது நிமித்தம் அவர்களை கொண்டு போய் கொலை செய்யும்படியாக ஆலோசனை சங்கத்தில் நிறுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளை ஒரு 10 பேர் முன்னாடி நிறுத்தி அவமானப்படுத்தினா எப்படி இருக்கும் சொல்லுங்க? நீங்க செய்யாத ஒரு தப்புக்கு ஒரு 10 பேர் முன்னாடி ஊரை கூட்டி உங்களை அவமானப்படுத்தி நீ இதெல்லாம் பண்ண ஒரு 10 பொய் சாட்சியை நிறுத்தி எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொய் சாட்சியை நிறுத்தி தப்பே செய்யல, நீ அங்கே போன, நீ அங்கே வந்த, நீ தான் சொன்ன, நீ தான் பேசின, நீ தான் அந்த காரியத்துக்கு காரணக்கர்த்தா சொன்னா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும், எவ்வளோ டென்ஷன் ஆவீங்க, எப்படியெல்லாம் பேசுவீங்க. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? ஸ்தேவானை குறித்து பொய் சாட்சி எழுப்புறாங்க. ஸ்தேவான் பொய் சாட்சி நிமித்தம் ஆலோசனை சங்கத்தில் நிற்கிறார். ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. அப்போ ஸ்தேவான் மேலே கல் எறிகிறாங்க ஜனங்க. இயேசு கிறிஸ்து எப்படி பிற்கப்பட்டாரோ சரீரம் பிற்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஸ்தேவானுக்கு. ஆனால் ஸ்தேவான் பரலோகத்தை வானத்தில் இருக்கிற தேவனை பார்த்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்களுடைய பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீரும். இதுதாங்க மன்னிக்கிற ஜீவியம், இதுதாங்க மகிமையான கிரீடமாக மாறுறது. பரலோகத்தில் கிரீடமாக ஜொலிக்கிறவங்க மன்னிக்கணும். பொய் சாட்சி வருவாங்க, அநியாயமாக பொய் சொல்லுவாங்க, அநியாயமாக எதிர்ப்பாங்க. ஆனால் நாம அவங்கள மன்னிக்கணும். எனக்குள்ள அது இல்லை. நான் கேட்குறேன், ஆண்டவர் எனக்குள்ள அதை தாருங்கப்பா. உங்களுக்குள்ள அநேகருக்குள்ள இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் கேட்கணும். இதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றம். ஸ்தேவான் ஒரு பாவம் அறியாத ஒரு ஸ்தேவான் நொறுக்கப்பட்டார். பரலோகம் திறந்திருக்கிறதையும் அங்க சிங்காசனத்தின் வலது பாசத்தில் அவர் வீற்றிருக்கிறதையும் கிறிஸ்துவையும் பார்க்கிறார். நம்முடைய முடிவில் கூட இப்படி ஒரு போராட்டம் வந்தா கூட, சாவே வந்தா கூட, மரணமே நேரிட்டா கூட, நம்முடைய கண்கள் பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற வீட்டை நோக்கி பார்த்து, ஆண்டவரே மன்னியும். உங்களை சாகடிக்கிறதுக்கு ஒருத்தன் வரான்னா சும்மா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? உன்னை நாளைக்கு கொலை பண்ண போறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்து உன்னை அடிக்க போறானா அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் 10 பேர் கொண்டு வரானா, வீட்டான 100 பேர் ஏற்கனவே வெயிட்டிங்ல இருப்பான். இன்னைக்கு அவனா நானான்னு பார்த்துருவோன்னு முடிவில் நிற்போம். ஆனால் இங்கே ஸ்தேவான் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்த்துட்டே இருக்கிறார். அவங்க கல் எரிஞ்சிட்டே இருக்கிறாங்க, அவங்க ஏசிட்டே இருக்கிறாங்க, கொலை பண்ற அளவுக்கு துடித்து அவர் கொல்ல அடிக்கிறாங்க. ஆனால் ஸ்தேவான் பரலோகத்தில் ஆண்டவரை பார்த்துட்டே இருக்கிறார். ஆண்டவரே இவர்களை மன்னியும் 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 மன்னியும். நான் என் முடிவுக்கு வந்துட்டேன், நான் பரலோகத்தில் கிரீடமாக சொல்லிக்கணும், இவங்க பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடுங்கப்பா. ஏன் தெரியுமா மன்னிச்சாரு? ஒருவேளை அவங்க பாவங்களை மன்னிக்காம போயிருந்தா இவர் பாவம் என்ன பண்ண மாட்டாதாங்க, மன்னிக்கப்படாது. நாம ஸ்தேவானை போல மாறணும், தேவனுடைய சமூகத்தில் ஒரு கிரீடமா ஜொலிக்கணும். ஸ்தேவான் என்றால் கிரீடம், கர்த்தருடைய பார்வையில் நம்ம அலங்காரமான கிரீடம், தேவனுடைய பார்வையில் நம்ம வெளியேறப்பட்டதா இருக்கணும். இதை தான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்குது 63, நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். வாக்குத்தத்த வசனம் ரொம்ப பிடிச்சிருவான். ஆனால் ஸ்தேவானை போல நிற்க முடியுமா? அது ஒரு வசனம் வாசிங்க, ஜெபம் பண்ணலாம். 63:2 தானே? ஏசியா 63 2 62:3 நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும், நீங்க கிரீடமாவும் ராஜ முடியுமா இருக்கணும்னா இந்த ஸ்தேவானை போல மன்னித்து ஜீவியத்தை சரிப்படுத்தணும். பண்ணிட்டீங்கன்னா வானத்துல சிங்காசனத்துல மகிமையில கர்த்தர்களை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலைவேளை நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு விஷயம் கூட நான் உங்களுக்கு நினைவு போட்டுக்கிறேன். இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து குமாரன் விடுதலையாக்கிறவர், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனத்தை விடுவிக்கிறவர் என்ற சத்தியத்தை நாம் இந்த 1ஆம் நாள் சுத்திகரிப்பு கூட்டத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி இயேசு என்றால் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். குமாரனை தவிர இந்த பூலகத்தில் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் வேறு ஒருவருக்கும் கொடுக்கப்படவில்லை. முதலாவது திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை அவர் மன்னித்தார். பாவி ஆகிய ஒரு ஸ்திரீயுடைய அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்த பாவியை அவர் மன்னித்தார். கெட்ட குமாரனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சகேயனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அநேகருடைய பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து மன்னித்தார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மன்னிப்பாராக. முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் இந்த 1ஆம் சுத்திகரிப்பு கூட்டத்தில் கொஞ்சம் நேரம் போயிருக்கலாம், ஆனால் தேவன் நம்மளோட இடைப்பட்டு பேசியிருக்கிறார் நான் உணர்றேன். கொஞ்சம் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே இவைகளை எனக்கு மன்னித்தரலும். எத்தனையோ காரியங்கள் சகேவை போல இருந்திருக்கலாம், மன்னித்தரலுங்க ஆண்டவரே.